வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். ஆதிராஸ் கிச்சன் 222 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பஞ்சமி திதி பரிகாரம். கை செலவுக்கு கூட காசு இல்லாத நிலை மாறும், வருமானம் பெருகும், கடன் அடைந்தே தீரும், தினந்தோறும் செய்யலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். நம்மளை எல்லாரோடைய பிரச்சனையும் நம்ம சொல்லலாம், பணம் மட்டும் வாழ்க்கை இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் பணம் இருந்தால் தான் நம்மளை யாரும் ஒருத்தவங்க மதிக்க கூட செய்வாங்க. அந்த மாதிரி பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும்ப்பா. அட்லீஸ்ட் கை செலவுக்கு கூட காசு வேணும் நம்மளுக்கு. இது இப்போ நான் ஒரு அகல் விளக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவில். இது எங்கே ஏற்றலாம்? பூஜை அறையில் ஏற்றுங்க. இன்றைக்கி பஞ்சமியில் இதை ஆரம்பிங்க. பஞ்சமி திதினாலே நம்ம வாராகி தாயை நினச்சி நீங்கள் செய்யும் பொழுது பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, வீட்டில் கஷ்டம் இருக்காது, சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வீட்டுக்கு வராது. இந்த தீபத்தை நீங்கள் இது முதல்ல தீபம், அதுக்கப்புறம் இதுக்கான பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம எப்போவுமே இந்த மண்ணகல் விளக்கில் ஏற்றுங்க. இது நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன், நீங்கள் நெய் விட்டு ஏற்றுங்க. ஏன்னா நம்ம பணத்துக்காகத்தான் இந்த இதை செய்ய போகிறோம். நெய் விட்டு தீபம் எங்கெல்லாம் ஏற்றுறாங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அதனால் இப்போ நெய் விட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க. அதில் பஞ்சு திரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட என்ன திரி இருக்கோ போட்டுக்கோங்க. சிகப்பு திரி கிடைச்சா கூட தாராளமாக போடலாம். சிகப்பு திரிக்காக நம்ம சிகப்பில் நினச்சி காய வச்சு தீபம் ஏற்றலாமான்னா அது செய்யவே கூடாது. சிகப்புனா குங்குமத்தில். அதுக்கு பற்றி என்ன பண்ணலான்னா, சிகப்பு கலர் துணி வாங்கி அதை கட் பண்ணி மெலிசாக திரி மாதிரி திரித்து அதை நீங்கள் ஏற்றலாம். இல்லை சிகப்பு திரி கடையிலே விற்றுதுன்னா கூட வாங்கி நீங்கள் ஏற்றலாம். ஏன்னா செல்வத்தை இழுக்கும் தன்மை அந்த சிகப்பு திரிக்கு உண்டு. இப்போது நான் விளக்கு ஏற்றிடுறேன். ஃபஸ்ட்டு மனசார மகாலட்சுமியை நினச்சி உங்களுக்கு நமஸ்தேசு மகாமாயே ஸ்ரீபீடே ஸ்வரபூச்சிதே சங்கு சக்கர ஹதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதேன்ற அந்த மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீம் என்ற வார்த்தை அப்பேற்பட்ட வார்த்தை, அந்த ஒரு மந்திரம், அந்த 2 எழுத்துலேயே உங்களுக்கு அருமையான இது. நான் வேணால் இந்த வீடியோவில் அதை நான் போட்டு விடுறேன். ஸ்ட்ரீம் அப்படின்ற வார்த்தையை அதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். சும்மா இருக்கும் போது சொல்லுங்கள். விளக்கேற்றுறதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி எனக்கு என் கணவருக்கு வருமானம் ரெட்டிப்பாகணும், எனக்கு ஏதாவது ஒரு வேலை வீட்டிலேருந்து நான் செய்கிற மாதிரி ஆகணும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், இல்லை என் கணவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, என் பிள்ளை படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம்ப்பா, ஆனால் மறந்துருப்பீங்க. இப்போ இந்த விஷயத்தை, இந்த பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி அந்த எண்ணெயில் சேருங்க. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயிலேயே பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி போட்டு வச்சுருவேன், நல்லெண்ணெயிலேயே. இப்போ ஆனால் இது இன்னும் 2 விஷயத்தை நம்ம சேர்க்க போகிறோம். அதை சேர்த்து கிழக்கு பார்த்து தான் இந்த தீபம் ஏற்றணும். கிழக்கு பார்த்து ஏற்றினா ரொம்ப நல்லது. அதனால தான் கிழக்கு பார்த்து. உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் பாருங்களேன், மண்ணகல் விளக்கில் தான் நான் உங்களுக்கு தீபமோ எந்த ஒரு பரிகாரமோ செஞ்சு காட்டுவேன். எல்லா விளக்கும் எரிஞ்சாலும் அடுத்தது பார்த்திங்கன்னா டைமண்டு கற்கண்டு. இந்த டைமண்டு கற்கண்டு என்பது பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இது பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை 3 கற்கண்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். 3 கற்கண்டு போடுங்க போதும். 3 கற்கண்டை போட்டுட்டு அந்த ஏற்றும் பொழுதே, அதுவும் நீங்கள் இப்போ மாலை நேரத்தில், இப்போ நான் வீடியோ இப்போயே போடுறேன், சில நேரம் இந்த வீடியோவை நைட்டு பார்க்குறீங்க, 8 மணிக்கு பார்க்கத்தா கூட ஏற்றி வைங்கப்பா, இல்லை நாளை காலைல கூட ஏற்றி வைங்கப்பா. ஆனால் பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றும் பொழுது, என்னால் வாராகி அம்மன் சன்னதிக்கு போக முடியாது அப்படின்றவங்களுக்கு இது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய். இந்த ஏலக்காயும் அதே தான். இந்த பெருமாள் கோயிலில் நான் என்னென்னலாம் இதை நான் நம்மளுக்கு நெய்வேத்தியமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ, பிரசாதமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ, அதுதான் நான் இதில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது ஏலக்காயை சும்மா அப்படி பிரித்து அந்த விதையோடு அப்படியே முழு விதையோடு போடுங்க. இதற்குரிய பலனே வேறு தான். அடுத்தடுத்த வர்ற வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய நான் சொல்கிறேன்.
முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி மனமுருக கை கூப்பி உங்களை மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு மனமுருக நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. இடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ கடிச்சிக்கோன்ற நிலமை இருக்காது. நல்லது மட்டுமே நடக்கும். நம்ம வேணால் நல்லது நினச்சி தானே செய்கிறோம். நம்ம மனசில் யாரையும் அவங்க இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும்னு நினைக்காதீங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.